ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குமரபாளையம் ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சு 2025. ஆக்சுவலாக இந்த இடம் எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, இங்கே குமரபாளையத்தில் நிறையா பாலமெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. மேம்பாலம் வெளியூர்லேருந்து வர மக்களுக்கும் தெரியாது. இந்த இடத்துனால நோட் பண்ணிங்க. இதுதான் ஆக்சுவலாக குமரபாளையம் பைபாஸு, கத்தேரி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர்லாம் இங்கே பிரிட்ஜ் வந்து வேலையாகலை. இந்த பாலத்துக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்கே பஞ்சாபின்னு இருக்கும். பட் அதுதான் சர்வீஸ் ரோடு. பட் அதில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒன் வேயில் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் வாகனமெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கோம். அதை தாண்டி தான் போகணும். அதை ரிஸ்க் எடுத்து போக வேணாம். பட் இந்த ரூட்டு தான் உங்களுக்கு கரெக்டான ரூட்டு. இதில் போனீங்க அப்படின்னா டிமார்ட்டுக்கு ஆப்போசிட் கொங்கு மண்டபம். அந்த கொங்கு மண்டபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டிஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் வரதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக ஜேகே காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வளையக்காரன்னு சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டு இங்கேருந்து தான் இதுக்கு அப்படியே பேக் சைடு ரைட் சைடில் தான் நடக்குது. பட் இந்த பாலம் இப்போ தான் புதுசாக வேலையாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இதில் பைபாஸ் மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் தான் சுற்றிட்டு வரணும். பட் இந்த சர்வீஸ் ரோடு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு கட்டாது பார்த்தீங்களா, பாலத்துக்கு அடியே. இதிலேருந்து ரைட்டில் கட் பண்ணி திரும்ப லெஃப்ட்டில் கட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்எம் காலேஜ் வந்துடும். அந்த எஸ்எஸ்எம் காலேஜ் தான் லேண்ட்மார்க்கு. அதுக்கு பேக் சைடு தான் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது. ஜேகே காலேஜ் போகிறது ரைட்டு, நாங்கள் லெஃப்ட்டில் போக போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா கத்தேரி பைபாஸ் சொன்ன பார்த்தீங்களா, குமரபாளையம் பைபாஸ். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எம் காலேஜ் வந்துடுது. பாலிடெக்னிக் காலேஜ் இந்த இடம். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம்மோட இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு பேக் சைடு தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எஸ்எஸ்எம்மோட இன்ஜினியரிங் காலேஜோட முன்னாடி கேட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லேண்ட்மார்க் எஸ்எஸ்எம் காலேஜ். இதுதான் வந்து இந்த ரைட் சைடு தான் நம்ம உள்ளே போகணும். பட் இது ஆப்போசிட் 3 ரோடு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து சேலத்துலேருந்து வர ரோடு. நீங்கள் சேலத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் லேண்ட்மார்க் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. நான் கூகுள் மேப்லேயும் உங்களுக்கு ஜல்லிக்கட்டோட பிளேஸில் வந்து உங்களுக்கு மேப்பில் லிங்க் கொடுக்குறேன். இதில் தான் நம்ம போகணும். பட் ஜஸ்ட்டு இங்கே ஒரு 500 மீட்டரு, ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நம்ம உள்ளே போகணும். அப்போ தான் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு நடக்கிற பிளேஸுக்கு வந்து ரீச் ஆக முடியும். ஒர்க்கெல்லாம் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு தெரில, போய் பார்க்கலாம். மேலே ஹைட் பேசுங்களா, ஹைட்டே ஏற்றவே இல்லை. அதான் 2 இடத்துக்கு மட்டும் கரெக்டாக போட்டாங்க. கீழே மட்டும் இதான் மெயின் கணக்கு. இங்கே இன்ஸ்டியூட் வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அந்த எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, காவலர் குடியிருப்பு. இதுக்கு பின்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது. இது ஒட்டி போகுதா? ஒட்டி போகுது. வேலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு எப்படி பார்த்தாலும் இன்னொரு 2-3 நாள் ஆயிரும். அடுத்த சனிக்கிழமை தான் நம்ம உருவாடுற இருக்குல்ல. ஜல்லிக்கட்டு 2025 அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக 2ஆம் சொன்னாங்க பார்த்தியா, ஒரு நாளைக்கு முன்னாடியே போகும். ஆனால் வெயில் தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதில் செம வெயில். ஏறி உட்காந்து பார்க்க நினச்சா பயமாக தான் இருக்குது கொஞ்சம். சூடு கூட ஓகே, மக்கள் கூட்டமாக இருக்கும்போது சூடு தெரியாது. தேங்காய் நார், கோகனட் பீத். ஃப்ரெண்ட்ஸ், குமரபாளையம் ஜல்லிக்கட்டு ஆக்சுவலாக வேலை நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1. ஆக்சுவலாக பிப்ரவரி 2ஆம் தேதி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டு. உங்களுக்கு முன்னாடி ரூட்டெலாம் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருப்பேன். இப்போ நிறைய பைபாஸ் எல்லாம் போட்டாங்க. ரோடெல்லாம் வந்து போட்டதுனால வந்து சிரமமாக இருக்கும் வரவங்களுக்கு. அதனால் அந்த வழியும் காமிச்சிருப்போம், பார்த்துக்குங்க. இந்த வாடிவாசல் 8ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு மிகவும் பெரிய லெவலில் நடக்க போகுது குமரபாளையத்தில். இதுக்கு ஆரம்பத்தில் பாடுபட்டவங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி அப்படின்ட்டு. இப்போது நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. வாழ்த்துக்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வாடிவாசல். காளைகள் இதிலேருந்து தான் உள்ளேருந்து வெளியே வரப்போகுது. குமராபாளையமும் அதிரப்போகுதுன்னு நினைக்கிறேன். February 1 ஏன்னா வாடி ரெடி ஆயிடுச்சா இல்லையா? மாற்றணுமா மரத்தை? ஓகே ஓகே. வாடிவாசல் மரம். பேரிகார்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பலகையெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. மேடை பந்தல் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக மருத்துவர்கள் டீம் எல்லாமே ஏகப்பட்ட பேர் வருவாங்க. வேலை நடந்துகிட்ருக்கு. ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பம்பட்டி அங்கேருந்து வந்து போட்டுட்ருக்காங்க. ஆத்தூர் தம்பம்பட்டி. இந்த பேரிகார்டு அமைக்கிறவங்க வந்து TM வீரன், திருமானூர், அரியலூர். 9943511830 மொபைல் நம்பர். இவர் தான் ஃபுல் பேரிகார்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு அதிகமாக எல்லா பக்கமும் போயிட்டுருக்காரு பேரிகார்ட்ஸ் போடுறதுக்கு. பாருங்கள், பயங்கரம் பிரம்மாண்டம் வேலை நடந்துகிட்ருக்கு. வெயில் தான் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட குழந்தைங்கள்லாம் வரவங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே குடை, தண்ணீர் இதெல்லாம் கொண்டு வந்துருங்க. கடைகள்லாம் வரும், பட் இருந்தாலும் சேஃப்டிக்கெல்லாம் கொண்டு வந்துருங்க. வேலை நடந்துகிட்ருக்கு. அதுதான் ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்கிறது போலீஸ் குவார்ட்டர்ஸ் புதுசாக கட்டியிருக்காங்க. லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வெளியூர்லேருந்து வர மக்கள்லாம் கரெக்டாக வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேலரி. ஜல்லிக்கட்டு பார்க்கக்கூடிய மக்கள் அமர்றதுக்கு உண்டான கேலரிலாம் ரெடி பண்ணிட்டாங்க. பின்னாடி வந்து சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சப்போர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுவே பக்காவாக இருக்குது. நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. ஜல்லிக்கட்டு